நீங்க சர்க்காஸ்டிக்கா சொல்றன்றத உண்மையாவே கொண்டு போய் இது பண்றாங்க, பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? அதை நீங்க நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லைன்னு மறுத்துட்டாரு சீமான் அவர்கள். நீங்க நிர்மலா எங்க சந்திக்கல, நாங்க சந்திச்சோம் அப்படின்னு நீங்க ஒரு நக்கல் துணியில சொல்றீங்க. அது உண்மைன்னு கொண்டு போய் பரப்புறாங்க தெரியுமா? அது உங்களுக்கு உங்க பார்வைக்கு வந்துச்சா? இப்போ ஒரு பொய்யை ஒருத்தன் உண்மைன்னு பரப்புறான், பொய்யை பரப்புறான், நீங்க அவன் பின்னாடி ஓடுவீங்களா உண்மையின் பின்னாடி ஓடுவீங்களா? நான் யாருங்கிறது, என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியும், அண்ணன் சீமானுக்கு தெரியும், நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு தெரியும். பரப்புறவன் அந்த பொய் தானே. இப்ப நம்ம கட்சி நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திக்கலன்னு அவரே சொல்லிட்டாரு. நீங்க ஏதாவது ஒரு நக்கல் துணியில சொல்லு, அவர் எங்க சந்திச்சாரு நீங்க சொல்ல முடியாதுல்ல. நீ நக்கல் பண்ணக்கூடாது, நீ கிண்டல் பண்ணக்கூடாது, நீ கேலி பண்ணக்கூடாது, நீ சீரியஸா தான் பேசணும் நீங்க சொல்ல முடியாது. நான் என்ன பேசுறேன் நான் தான் முடிவெடுப்பேன், நான் எப்படி பேசுறேன் நான் தான் முடிவெடுப்பேன். நக்கலா பேசக்கூடாதுன்னா இதெல்லாம் பேச்சா இருக்கு. அப்ப இவர் துறைமுறை போய் சொல்லுங்க, வட்டாச்சராது கொட்டாச்சராதுன்னு சொல்லிட்டு போனாரு ஸ்டெர்லைட் இஷ்யூல. நக்கலா இதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டுருவீங்களா? ஏங்க ஒரு பேச்சினுடைய தொனி என்பது பல்வேறு வடிவங்கள் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே நக்கல் அதாவது சட்டையறு சர்காஸ்டிக் அப்படிங்கிறது பாமர மனிதர்களை எளிய மனிதர்களை இழுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பேர் ஆயுதம். நையாண்டிங்கிறது என்னுடைய தொனி. அண்ணன் சீமானே என்று சொன்னது, உன்ட்டுக்கு அதிகமான நையாண்டி இருக்கு, அதிகமான நக்கல் இருக்கு, அப்பா மணிவண்ணனுடைய பாணியை கடைபிடிச்சுக்கோ, அதை பிடிச்சு கொண்டு போட சாட்டை சேனல் உருவாக்குனதே நையாண்டிக்காக.